மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், அதாவது நிறைய பேருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி தாங்க ஆகணும், அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. இதுல லிவர் சிர்ஹோசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். ஏன்னா அதிகமா ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஆனா இன்றைய காலகட்டத்துல ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாத நபர்களுக்கும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு. இதுல ஃபேட்டி லிவர் பிரச்சனை ஒரு சிலருக்கு இருக்கலாம். அதுக்கப்புறம் ஜாயிண்டிஸ் இருக்கிறது, கால் பிளாடர்ல ஸ்டோன் இருக்கிறது. ஏன்னா இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குங்க. 8 mm 10 mm 15 mm வரைக்குமே ஸ்டோன் ரொம்ப பெருசா இருக்கு. இமிடியேட்டா இந்த கால் பிளாடர் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள், இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த கல்லீரலை வலிமையாக வைக்கக்கூடிய உணவுகள் நம்ம என்னென்ன சாப்பிடணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். உணவுகளை பொறுத்த வரைக்கும் தினமுமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, ஒருவேளை நமக்கு இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உணவில் ரொம்ப கவனம் அதிகமா தேவை. ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்ம உடல்லயே முக்கியமான ராஜ உறுப்புகள்ல கல்லீரலும் ஒண்ணு. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த லிவர் என்சைம் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. இந்த லிவர் என்சைம்ஸ்ல ஏதாவது பாதிப்புகள் இருந்தா டாக்டரே கேட்பாங்க, என்னங்க அதிகமா ஆல்கஹால் எடுத்தீங்களா, இல்ல ஸ்மோக்கிங் பண்ணீங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது கெட்டு போன கல்லீரலை நம்ம எப்படி புதுப்பிக்கலாம், ரொம்ப ஈஸி. ஆனா அதற்கான உணவு முறைகள், நம்மளுடைய டயட் ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டயட்டை நம்ம ஃபாலோ பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கல்லீரல் நார்மலா வர்றதுக்கு ஆரம்பிக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸியா ரெக்கவர் ஆகக்கூடியது. இப்போ சிறுநீரகங்கள் வச்சுக்கோங்களேன், ரொம்ப சென்சிட்டிவான ஆர்கன் நம்ம உடல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா கல்லீரல் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா அது ஒரு நோய் கல்லீரல்ல வருதுன்னா அது அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது. எவ்வளவு அளவு தாக்கு பிடிச்சி ஒர்க் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல முடியாத பட்சத்துல அதுல சில பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லலாம். அப்ப இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, இதை சரி செய்யறதுக்கான உணவு முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது உணவில் நிறைய நம்ம என்னென்னலாம் சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். மஞ்சள், ஃபர்ஸ்ட் விஷயம் மஞ்சள். மஞ்சளை மறக்காம நம்ம சேர்க்கும் போது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், கல்லீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மஞ்சள்னு சொல்லலாம். இப்போ காலையில கொஞ்சமே வெது வெதுப்பான தண்ணீர்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டு கலந்தே காலையில நம்ம குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குடிச்சுக்கிட்டே வரும்போதும் கல்லீரல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. அடுத்து முக்கியமான இன்னொரு விஷயம் இஞ்சி அல்லது சுக்கு. இது ரெண்டுமே கல்லீரல் பாதிப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த கல்லீரல்ல பாதிப்பு இருக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து முக்கியமான இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வசம்பு. வசம்பும் பார்த்தோம்னா ஒரு ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் ட்ரக் அப்படின்னு சொல்லலாம். கல்லீரல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நமக்கு வசம்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இப்போ வசம்பு அன்றாடமே நம்ம ஒரு 2 சிட்டிகை அளவோ இல்ல வசம்பை நல்லா சுட்டு கறியாக்கி அந்த கறியை தேன்ல கலந்தோ நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடல்ல அந்த மந்தம், தொண்டை இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது வறட்டு இருமல் பிரச்சனை, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நமக்கு வசம்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ இதுவும் நம்ம அடிக்கடி உணவிலோ இல்ல இந்த பொடியை நம்ம தண்ணீர்ல கலந்தோ அப்பப்போ நம்ம குடிச்சுக்கலாம். அடுத்ததாக பூண்டு. பூண்டுன்னு சொல்லக்கூடியது என்னன்னா பெஸ்ட், அதாவது நம்ம உடல்ல கழிவுகளை வெளியேற்றவும் சரி, கொலஸ்ட்ரால வெளியேற்றவும் நமக்கு முக்கியமா பயன்படுது. அடுத்ததாக பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோம்பு. சோம்பு பொறுத்த வரைக்கும் அதிகமான, அதாவது ஃபைபர் கண்டென்ட், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் என்னன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் மொத்தமாக வெளியேற்றுவதற்கு நமக்கு சோம்பு பயன்படுது. தொடர்ந்து இந்த மூலிகைகள் எல்லாமே உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும். டெய்லி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இது எல்லாமே இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பயன்படுத்தும் போது கல்லீரலுக்கு இது நன்மை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு, லிவர் சிர்ஹோசிஸ் இருக்கு, கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குன்னா நான் சொல்ற இந்த கஷாயத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது எப்படி பயன்படுத்தலாம், இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே பார்த்தோம்னா துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது, பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம், லிவர் டானிக் அப்படின்னு சொல்லலாம், கல்லீரல் உரமாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகைகள் தான் இதுல நம்ம சேர்க்க போறோம். என்னென்ன மூலிகைகள் இதுல இருக்குன்னு பார்த்தோம்னா, முதல்ல முருங்கை பிசின். முருங்கை பிசின் அப்படின்னு சொல்லக்கூடியது பல நோய்களை நமக்கு குணமாக்கக்கூடியது, உடலை குளிர்ச்சியாக்கக்கூடியது. நமக்கு பித்தப்பையில கற்கள் இருந்தாலோ கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ அதை சரி செய்யறதுக்கு நமக்கு முருங்கை பிசின் பயன்படுது. இதனோட ஆவாரம் பிசின் சேருது. ஆவாரம் பிசின் சொல்லும் போது நமக்கே தெரியும்,
இந்த ஆவாரை இருந்து எடுக்கக்கூடிய எல்லாமே நமக்கு பெஸ்ட். அந்த கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கும் சரி, உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் நமக்கு இந்த ஆவாரம் பிசின் பயன்படுது. இந்த 2 பிசினும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ எந்த அளவுக்கு தேவை, 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதனோடதான் சில மூலிகைகளை சேர்த்து நம்ம சாப்பிடும்போது கல்லீரல் நோய்கள் நமக்கு குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, வில்வ மரப்பட்டை, இதனுடைய பொடி கூட நமக்கு கிடைக்கும். வில்வ மரப்பட்டை எடுத்துக்கலாம். கொன்றை மரப்பட்டை, இந்த கொன்றை அப்படின்னு சொல்லும்போது சர்க்கரை நோய்க்கு ரொம்ப நல்லது. இன்சுலின் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த கொன்றை மரப்பட்டை இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துதான் நிறைய மெடிசின்ஸ் வந்து இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கொன்றை மரப்பட்டை இதனோட எடுத்துக்கணும். அடுத்ததாக நாவல் பட்டை. இது மூன்றுமே பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள், இதயம், கல்லீரலை பலப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த மூலிகைகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக லவங்கப்பட்டை இதனோட சேர்த்துக்கணும். மிளகு சேர்த்துக்கணும். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இத கஷாயமாக எல்லாத்தையுமே நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 5 கிராம் எடுத்து 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர்ல விட்டு கலந்து நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு இதை வடிகட்டி இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது எந்த டைம்ல குடிக்கணும், இது வந்து 2 வேளை, காலை இரவு 2 வேளையும் நம்ம வந்து ஒரு 90ல இருந்து ஒரு 80ல இருந்து ஒரு 90 ml அளவுக்கு இதை குடிச்சுக்கிட்டே வரணும். காலை உணவு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த கஷாயத்தை குடிக்கணும். தொடர்ந்து இது குடிக்கும்போது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது மட்டும் இல்லாம, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல நமக்கு உடல்ல வந்து ஏற்கனவே கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமா இருக்குங்க, ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமா இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பிரச்சனைகளுக்குமே மிக சிறந்ததாக இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஒரு மூலிகை மருந்து அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம சொன்னதுதான். இதனோட நம்ம கல்லீரல் பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆல்கஹால் எடுக்கிறீங்களா, ஸ்மோக்கிங் பண்றீங்களா, இது எல்லாமே டோட்டலா அவாய்ட் பண்ணணும். அசைவ உணவுகள் எடுக்கக்கூடாது. அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணணும். அதிகமான புளிப்பு, உப்பு, காரம், அதாவது ஸ்பைசி ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்ற ஒரு வழக்கம் இருந்தா அதையுமே வந்து டோட்டலா நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான உணவு முறைகள், போதுமான அளவு உறக்கம், எப்பவுமே நமக்கு வந்து உறக்கம் சரியா இல்ல, இரவு நேரத்தில் உறங்கலனாதான் கல்லீரல் பாதிப்பு ஏற்படும். இதை சரி செய்யறதுக்கு உறக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மருந்து என்னன்னா, ஒரு முக்கியமான மருந்து. எந்த வகையான கல்லீரல் தொடர்பான நோய்களுக்கும் இது பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். நிச்சயம் பயன்படுத்தி பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.